அண்டு நான் கிளாஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டேட் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜப்பானில் இன்றைக்கி அந்த ப்ரைஸில் நான் ஏன் என்ட்ரு ஆனேன் அதை வந்து உங்களுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிளில் காமிப்பேன். ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அப்படியே கூலாக இருங்க, ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மெத்தட் இருக்குது ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு. சரிங்களா, உங்கள் லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் ட்ரேடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து டே 9 சேலஞ்ச். ஸோ யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட். அண்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக லைக் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஸ்டாப் லாஸ் வந்துச்சு, அப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா லைக் கோல்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னாச்சு அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ 2 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. அண்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது $85 மைனஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு $177 வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து நேற்று ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு. பட் ஆக்சுவலாக ப்ராஃபிட் பக்கத்தில் வந்துச்சு, பட் கரெக்டாக அது பக்கத்தில் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $144 வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸில் இருக்குது அவுட் ஆஃப் 400. அண்ட் ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $262 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸில் வந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூரோ ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இங்கே ஒரு கிளியர் செல் என்ட்ரி கிடச்சிது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிபி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஏரியா. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்துங்க. ஸோ என்ன ப்ரைஸில் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 148.565 நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 0.50 பண்ணியிருக்கேன். சரிங்களா, அண்ட் ஸோ இதுவும் ப்ராப்பராக எஸ்எல் அண்ட் டிபி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு $419 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபியை வந்து பார்த்திங்கன்னா இது டச் பண்ணோம். பட் என்னென்னா இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துங்க. இப்போ வந்து என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிது. ஓகேங்களா, நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 hour சார்ட்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த 1 hour சார்ட்டில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் செஷனும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சப்போஸ் திரும்ப அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு வச்சுங்களேன், ஸோ நம்ம எடுத்ததெல்லாம் வீணாக போயிடும். ஸோ அதனால் இது வந்து டிபி பக்கத்தில் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ பாருங்கள் இது லைட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா $540 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட், அதாவது லைக் நேற்று எடுத்த லாஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எடுத்த ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியாச்சு. ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், லைக் இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அப்படியே கூலாக இருங்க, ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மெத்தட் இருக்குது ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு. சரிங்களா, உங்கள் லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்க வச்சுங்க, பட் மார்க்கெட் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஓகே,
ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் ஏரியாவில் இன்னொரு பெண்டிங் ஆர்டர் வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் 80% போகும், ஒரு 20% தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சஸில் போகும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ 80% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அது நான் எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருக்கீங்க வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பை பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க வச்சுங்க. இப்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 148.811 நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதே சேம் ப்ரைஸில் ஆப்போசிட் ஆர்டர் போடுங்க சேம் லாட்டில். இப்போ நீங்கள் 0.25 எடுக்கிறீங்கன்னா சேம் 0.25 ஒரு ஆப்போசிட் லாட் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எதர் இட் ஹஸ் டு கோ அப் இல்லைனா டவுன். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 70 to 80% மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக தான் போகும். ஒரு 20 or 30% தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சில் போகும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரேஞ்சு போயிடுச்சு மார்க்கெட். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ரேஞ்சு போகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் செக் பண்ணிக்கணும் அட் த சேம் டைம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு இதே இடத்துலேருந்து ஒரு செல்லை கண்டினியூ பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ட்ரெண்டுக்கு பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணணும் மார்க்கெட்டில். ஸோ 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது இப்போ இங்கே பை போடுவாங்க, திரும்ப இங்கே இன்னொரு பை போடுவாங்க, இங்கே ஒரு பை போடுவாங்க, திரும்ப ஒரு பை போடுவாங்க, அக்கௌண்ட் ஃபுல்லாக க்ராஷ் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாமல் மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷன் பிரகாரம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இங்கே நீங்கள் ஒரு பை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா சேம் ஸ்டாப் லாஸ் ஏரியாவில் இன்னொரு பெண்டிங் ஆர்டர் போட்டுருங்க, செல் ஸ்டாப் போட்டுருங்க. அந்த செல் ஸ்டாப் இங்கே ட்ரிகர் ஆனதும் மார்க்கெட் பாருங்கள் கீழே வருது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாஸை ரெக்கவர் பண்ணலாம். அது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரேன்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லையும் ஒர்க் ஆகும். சரிங்களா? எல்லா மார்க்கெட்லையும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இப்போது சப்போஸ் நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணி ஒரு ட்ரேடை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு கரன்சிக்கு போங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கரன்சியில் எங்கே உங்களுக்கு ப்ராப்பராக சிக்னல் கிடைக்குதோ அதில் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டியில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் போட்டேன், அது மைனஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கோல்டில் நைட்டு போட்டேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ நான் அடுத்தது என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜப்பானில் போனேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் போட்டேன், அது வந்து எனக்கு இப்போ ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ யூஎஸ்டி ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா 0.50 லாட் சைஸில் ட்ரேட் பண்ணேன். ஏன்னா லைக் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.25 லாட்டில் 2 ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ அதை ரீகெயின் பண்ணுறதுக்காக 0.50 லாட்டில் ட்ரேட் பண்ணேன். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் லாஸஸை ரெக்கவர் பண்ணலாம். சரிங்களா? பட் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ்க்கு மேலே ஆர்டர்ஸ் போட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸஸை சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியாது. கரெக்டாக ஒரு பொசிஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்டு நான் கிளாஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டேட் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜப்பானில் இன்றைக்கி அந்த ப்ரைஸில் நான் ஏன் என்ட்ரு ஆனேன் அதை வந்து உங்களுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிளில் காமிப்பேன். சரிங்களா? அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, சார் வந்து ஏதோ குட்டாம்புக்குள்ள ஒரு செல் அடித்து விட்டார், அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ நான் வந்து என்னோடய கிளாஸ் அப்போது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது நான் வந்து இந்த ட்ரேட்ஸையும் உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி காமிப்பேன். நான் ஏன் வந்து இந்த ட்ரேட் எடுத்தேன், ஏன் எதனால் இந்த ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ என்னோடய கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக கவர் அப் ஆகும். ஸோ நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேனோ அதே தான் நானும் உங்களுக்கு இப்போது சொல்லித்தருவேன் இதில். பட் சில விஷயங்கள் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்க்கணும் இல்லை. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்டு லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சகஜம்தான். இத்தனைக்கும் நேற்று வீடியோவை பார்த்து
என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீயே வந்து லாஸ் பண்ணுற அப்படின்னு. ஸோ லாஸஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வரதான் செய்யும். 10க்கு 10 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதில் வந்து லைக் ப்ராஃபிட் பண்ண முடியாது. கண்டிப்பாக 1 2 3 ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆக தான் செய்யும். ஸோ என்னோடய லைக் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் எப்போது, கிளாஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் கோர்ஸில் என்ன நான் கவர் பண்ணுவேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 or 3 monthஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அது மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டேலேருந்து நிறைய மார்க்கெட்டை பற்றி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணுவேன். அதாவது கொஞ்சம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கவர் பண்ணுவேன். ப்ளஸ் இன்னத்த மார்க்கெட் மூமெண்ட் வந்து ஃபண்டமெண்டலி எப்படி இருக்கும் அதுவும் கவர் அப் பண்ணுவேன். அண்ட் நிறைய கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸும் நான் கவர் பண்ணுவேன். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி தான். சரிங்களா? இப்போது நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் அப்போ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அண்டு இப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். $540 வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்லாம் இருக்கும். அண்டு அதை விட அதிகமாகவே ரெக்கவர் பண்ணியாச்சு. ஏன்னா $262 வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 2 ட்ரேட் சேர்த்து லாஸ் ஆச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா $395 கிட்டத்தட்ட $400 கூட வச்சுங்க. கிட்டத்தட்ட $400 நம்ம வந்து ரெக்கவரும் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து $540 வந்து இப்போது நம்மக்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அண்டு நீங்கள் இதில் பாருங்கள். ஸோ நான் ஹார்ட்லி போட்ட ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். சரிங்களா? ரொம்ப ஓவர் ட்ரேட்லாம் நான் பண்ணவே இல்லை. எல்லாம் ஒரு ட்ரேடும் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக பார்த்து தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் பார்த்து போட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 3 லாஸ் அடிச்சிருக்கு. சரிங்களா? மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ டெய்லி என்னோடய சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஸோ கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் டேட் நான் சொல்கிறேன். நான் June 19 தான் நான் சொல்லியிருக்கேன் கிளாஸுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்பரன்சியாக நான் காமிக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Thursday. அண்டு ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஸோ நாளைக்கு ஏதாவது சிக்னல்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். கட்டாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கரன்சியில் டெய்லி ஒரு சிக்னல் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி நான் கவர் பண்ணுவேன் கிளாஸில். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கும் கவர் ஆகும், ப்ளஸ் ஸ்கேல்பிங்கும் கவர் ஆகும். ஓகே. ஸோ ஸ்விங்கை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் நம்ம எப்படி பண்ணணும் சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். யாருக்காச்சும் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்னோடய ட்ரேடிங் எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் எனக்கு பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நானும் மோட்டிவேட்டடாக இருப்பேன். அண்டு ஸோ லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வருது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்களே லாஸ் பண்ணுறீங்களே சார் அப்படின்னு. பட் லாஸஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். பட் அதை வந்து நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணுறோம், எப்படி ரெக்கவர் பண்ணுறோம், அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஒரு 2-3 லாஸ் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுங்க. கொஞ்சம் பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். சரிங்களா? அதை விட்டு நீங்கள் வந்து அதே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து லாஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதுதான் மெயின் திங். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கடைசியில் தான். சரிங்களா? நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன். ஸ்ட்ராட்டஜி வந்து கடைசியில் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைண்டை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுங்க. லைக் இப்போ லாஸ் ஆனதும் டக்குன்னு நம்ம வந்து உள்ளே இறங்கி போய் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இது ரெக்கவர் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இப்போது இவ்வளோ டைம் ஆச்சு சொல்லப்போனால்.
ஸோ என்னால் இப்போ வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியல. ஏன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லை சொல்லப்போனால். ஏன்னா இப்போ நான் மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் ஒர்க் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ என்னெல்லாம் நான் சேனலில் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு இருக்கிற வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த நான் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் அண்டு என்ன அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல்ஸில் சொல்லாத விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக இந்த சேனலில் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து டே டு டே மார்க்கெட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெய்லி மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் நியூஸ் என்ன வரப்போகுது, ஸோ எந்தெந்த ஃபண்டமெண்டல் நியூஸை நம்ம பார்க்கணும். பட் மேலே போகுமா கீழே போகுமா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே அந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் ரிலீஸ் ஆனால் நமக்கே தெரியும். சரிங்களா? ஏன்னா இப்போ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து என்ன டிவியேஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோர்காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% நம்ப முடியாது. ஒரு 70-80% கூட கிடையாது, ஒரு 60% நம்பலாம். சரிங்களா? ஸோ அந்த ஃபோர்காஸ்ட்டில் எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ என்னோடய சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 4th மந்தில் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒருத்தன் ப்ராஃபிட் எடுக்கிறான்னா எப்படி எடுக்கிறான் அதை பார்த்தா நீங்களும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லைன்னா 2 ட்ரேட், அதுக்கு மேலே கிடையாது. அதோட லாஸ் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரேட் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். ரைட்டா? இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு $26 வந்தால் கூட நான் வெளியே வந்துடுவேன். $150 $117 வந்தாலும் நான் வெளியே வந்துடுவேன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? ஸோ இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $540 வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்குது. அண்டு இப்போது கரண்ட் பேலன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ கரண்ட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. கரண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $1,694 இருக்குது. ஸோ அக்கௌண்ட் வந்து க்ரோயிங் கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம், அதாவது இந்த மண்டேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் நான் என்னெல்லாம் ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் எவ்வளோ லாஸ் ஆச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் 2 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லைவாக காமிச்சிட்ருக்கேன். அந்த 2 வாரத்தை ட்ரேட் வந்து நம்ம கிராஃப் வந்து எப்படி கீழேருந்து மேலே போயிருக்கா இல்லாட்டி மேலேருந்து கீழே வந்திருக்கா, எங்கெங்கே ட்ரா டவுன்ஸ் ஆகிருக்கு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து நான் போடுவேன். ஸோ மண்டேலேருந்து கைஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நியூ சேனல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கம்யூனிட்டியில் வந்து ஆட் பண்ணிங்க உங்கள் நம்பரை. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 or 3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்னோடய ட்ரேடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஹேவ் a nice day.